சாப்பிடும்போது சில பேருக்கு பறக்க ஏறிடும். பக்கத்துல இருந்து என்ன பண்ணுவீங்க, தலையில் தட்டுவீர்கள், அவர்கள் இறந்து விடுவார்கள். குனியை வைத்து முதுகில் தட்ட வேண்டும். பொறையேறிடுச்சுன்னா ஒரு வசனம் சொல்லுவாங்க. என்ன வசனம்? யாரும் உங்களை நினைக்கின்றார்கள், எவரும் உங்களை நினைக்க தயாராக இல்லை, நீங்கள் எவரும் நினைத்து சாப்பிடும் பொழுது பொறையேறிவிடும். என் உறவினர்கள் அனைவரும் உங்களை நான் கருதுவது உறவினர்களாக. ஆயுளை குறைத்து உங்கள் ஆயுளை கூட்டிக் கொள்ளுங்கள். புரியுதா? சரி, உணவை பற்றி சொல்லிட்டேன். ரெண்டாவது உடற்பயிற்சி இன்றியமையாதது. அதுக்கு ஒரு கேள்வி, நமக்கு எத்தனை இதயம் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, எத்தனை இதயம்? 1 இல்லை, 3 இதயங்கள். புதுசா இருக்குது உங்களுக்கு. நீங்கள் சொல்லுகின்ற இதயத்தை ஏற்றுக்கொள்கின்றேன். இரண்டாவது இதயம் ரைட் காஃப் மசில், கண்டக்கால். மூன்றாவது இதயம் இடது கண்டக்கால். காஃப் மசில் தான் 2 பெரிஃபரல் ஹார்ட். அந்த 2 ஹார்ட்டையும் நீங்கள் இயக்கிக் கொண்டிருந்தால்தான் காலில் இருக்கின்ற ரத்தம் பம்ப் பண்ணி இதயத்துக்கு போய் இது இதமாக இயங்க முடியும். ஹியூமன் பீயிங் ஆர் மென்ட் டு பி கைனெட்டிக். நிற்கணும், நடக்கணும், நீந்தணும், ஓடணும், எதுனாலும் பண்ணணும். ஆல் த டைம் யூ மஸ்ட் மூவிங். புரிஞ்சுட்டீங்களா? அது படுத்த உடனே ரத்தம் தானாக போயிடும். எக்ஸசைஸ் மேண்டேட்ரி. ஏரோபிக் எக்ஸசைஸ் வெரி குட். இன்றும் நான் இதயத்திரிகள் 9வது மாடியில் இருக்கின்றேன். இந்த சொக்கலிங்கம் இந்த 9 மாடி செல்வதற்கு இன்று வரை நான் ஒரு முறை கூட லிஃப்டை பயன்படுத்தியது கிடையாது. நான் படிக்கட்டில் தான் போவேன். புதுசாக லிஃப்ட்டு மேலே வந்தான். லிஃப்ட்டில் வாங்கலன்னா, ஏன்பா தொந்தரவு பண்ணுறீங்க, லிஃப்ட்டில் வாங்க சார், மேலே சீக்கிரம் போயிடலாமேன்னா. உடற்பயிற்சி இன்றியமையாக்கி கொள்ளுங்கள். அது மஸ்ட்னு வச்சுக்கணும். தூக்கம் இன்றியமையாதது. படுத்தவுடன் 2 நிமிடத்தை தூங்கிடணும். 7 மணி நேரம் குறைஞ்சிங்களா, 7லேருந்து 8 மணி நேரம். அப்போ ரீஜனரேட் ஆகும். தூக்கமும் மகிழ்ச்சி ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி பிடிக்கப்பட உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அமைதியாக அமர்ந்தால் அந்த மகிழ்ச்சியும் பட்டாம்பூச்சி என்ற தூக்கம் கையில் அமர வேண்டும். இந்த 60 வருடமாக சொக்கலிங்க ஒரு நோயாளிக்கு கூட தூக்க மாத்திரை கொடுத்ததில்லை என்று நான் பதிவு செய்கின்றேன். தூக்கம் வரணும்னா துக்கம் ஒன்று இருக்கக்கூடாது. படுத்தவுடன் தூங்கிட வேண்டும். அது முக்கியமானது.